ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். விருதுநகர் அருப்புக்கோட்டை அருகே வெள்ளக்கோட்டை வடம்போக்கி தெருவைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி சரவண பெருமாள். வயது 47. இவரது மனைவி தில்லையம்மாள். திடீரென மாயமான சரவண பெருமாள் அருப்புக்கோட்டை பாப்பன்குளம் கண்மாயில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக சகோதரி சத்ரபதி போலீசில் புகார் அளித்தார். மனைவி தில்லையம்மாளிடம் போலீசார் விசாரித்த போது உண்மைகள் வெளியே வந்தன. தில்லையம்மாளிடம் சரவண பெருமாள் அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளார். அடித்து துன்புறுத்தியதாகவும் தெரிகிறது. மன உளைச்சலில் இருந்த தில்லையம்மாளுக்கு அவருடன் பஞ்சுமில்லில் வேலை செய்யும் ஸ்ரீரங்கம் ஆறுதலாக இருந்துள்ளார். நாளடைவில் அவர்கள் நெருங்கி பழகி வந்துள்ளனர். இது சரவண பெருமாளுக்கு தெரிய வந்தது. தில்லையம்மாளை கண்டித்துள்ளார். அவரிடம் பணம் கேட்டும் தொல்லை கொடுத்துள்ளார். ஒரு கட்டத்தில் 1 லட்சம் பணத்தை கொடுத்துவிட்டு மனைவியை நீயே அழைத்து செல் என ஸ்ரீரங்கத்திடம் சரவண பெருமாள் கூறியதாக தெரிகிறது. இது பற்றி பேசுவதற்காக 3 பேரும் பாப்பன்குளம் கண்மாயில் கூடினர். அப்போது சரவண பெருமாளும் ஸ்ரீரங்கமும் மது குடித்தனர். இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. ஆத்திரமடைந்த ஸ்ரீரங்கம் சரவண பெருமாளை கண்மாயில் தள்ளிவிட்டுள்ளார். அப்போது தில்லையம்மாள் அவருடன் சேர்ந்து கணவனை தண்ணீருக்குள் அழுத்தி கொலை செய்துள்ளார். தில்லையம்மாள், ஸ்ரீரங்கம் இருவரும் கைது செய்யப்பட்டனர்.